ஆக்சுவலாக இப்போ எங்கே நின்றுட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரம் ரோடு ஆர்பி அங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. என்ன அப்படின்னா இந்தியன் பேங்க் பெட்ரோல் பங்க்கு பேரலாக இன்னொரு ரோடு இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஐயாச்சாமி ஸ்கூலு அது பக்கத்தில் ஒரு பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது. என்னென்னா அங்கே வந்து பெட்ரோல் இல்லை, காலி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி ஓகே, ஹெச்பியும் இருக்குது, இங்கே வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. எப்பவுமே வழக்கமாக இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போகிறது வழக்கம். இன்றைக்கி சரி கூட்டமாக இருந்ததுன்னு சரி லைனில் நின்றுட்டு இருந்தேன். போயிட்டு லைனில் கிட்ட போயிடுச்சு. லைன் வந்து பங்க்கு பெட்ரோல் பங்க்கு கிட்ட போயிட்டு ஒரு தம்பி சொல்கிறாப்புல, லைனில் வாங்க ஒழுங்காக லைனில் வரலன்னா நாங்கள் வந்து பெட்ரோல் போட மாட்டோம் அப்படின்றது. இப்போது அவ்வளோ நேரம் லைனில் நின்றுட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து வாயில் வார்த்தை வரல. ஸோ இப்போ ஏற்பட்டவங்க தான் பங்கில் வேலை செய்கிறீங்க, கரெக்டாக? ஒன்று முதல்லே வந்து வர கஸ்டமர்ஸை வந்து கஸ்டமராக மதிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் என்ன ஆகும்னு. பெட்ரோல் பங்க்கு தானே, அது போயிடும், தப்பிச்சிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது இந்த பங்க்கு உரிமையாளரோ இல்லைனா வந்து யாராச்சும் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் இதை போட்டு விட்றேன். இப்போவுமே கூட அந்த கூட்டம் இருக்குது தான் செய்யுது இங்கே, ஓகேவா? அதே மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வந்து நிறைய இருக்குது, நம்ம வந்து இஷ்டத்துக்கு ஆடலாம் அப்படின்னா தயவு செஞ்சு யோசிச்சு பார்த்துக்குங்க அவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு. நான் தான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இது எப்படி உங்களுக்கு வந்து நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. ரொம்ப எதுவுமே வந்து ஓவராக ஆடக்கூடாது.